இது நம்ம எல்லம்மாரியுடைய கொடி கம்பம். இப்போ டைம் 4:40. பார்த்துக்கோங்க. என்னை 2 மணிக்கு எழுப்புனாங்க. நம்ம அம்மா எல்லம்மாரி துலுக்கானத்தம்மா என்னை 2 மணிக்கு எழுப்புனாங்க. இந்த முன்னாடி இருக்கிறது காட்டு செல்லியம்மா. அந்த அம்மாவுக்கு கோவில் இல்லை, அதனால் இந்த பெரம்பும் வேப்பலையும் தான் அந்த அம்மாவுக்கு கோவில். பாருங்க, என்ன அற்புதமாக என்னை எழுப்பி 3:30 மணிக்கெல்லாம் தாயாருக்கு நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கற்பூரம் எரிஞ்சிட்டு இருக்குது. நல்லா அந்த அம்மாவுக்கு இங்கே பாருங்கள், நல்லா பலிப்பீடத்தெல்லாம் குளிக்க வச்சு சிம்ம வாகனத்தை அழகாக துணி கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள். நல்லா பொட்டு வச்சுட்டு பொழுதே வெடியல. ஆனால் இவங்களுக்கு செம்மையாக அபிஷேகம் ஆயிடுச்சு, பூஜை ஆயிடுச்சு. சமத்தா எல்லம்மாரி துலுக்கானத்தம்மா எல்லாம் பச்சை தண்ணியில் கலன்னு குளிச்சுட்டு நல்லா பூஜை பண்ணிவிட்டு சந்தன பொட்டு வச்சேன். அம்மாவுக்கு அருமையாக உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த அம்மாவுக்கு நாமெல்லாம் மனுஷாளுங்க என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி நம்ம வீட்டில் அதை வச்சு நம்மளுடைய சுகத்தை உருவாக்கிக்கிறோம். இந்த அம்மாவுக்கு கூட ஏசி இருந்தால் ஜில்லுன்னு இருக்கும். என்னை குளிக்க வையின்னு பாத ராத்திரியில் கேட்க மாட்டாங்க. பாவம், காயிற வெயில், கர்ப்பகுடியில் இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் கச்ச கச்சன்னு வேர்வை ஏன்னா ஒரு வீட்டுக்கு படி அளக்கிற ஒரு தகப்பன் தாயாளுக்கு முடியல, வேர்த்து போகுது, கஷ்டமாக இருக்குது. இவங்க உலகத்துக்கே படி அளக்கிற தாய். இந்த 7-16 லோகத்துக்கு பிரம்மச்ச தள்ளி இவங்க தாய். இந்த தாய்க்கு எவ்வளோ கலப்பாக இருக்கும், எவ்வளோ வேர்த்து போவோம். நானும் ஒரு ஏசி வைக்கலாம் அப்படின்னு தான் 30 வருஷமாக பார்க்குறேன். ஆனால் என்னால் வைக்க முடியல. இருக்கட்டும், அந்த வாய்ப்பையும் அந்த தாயார் ஏற்படுத்தினா அவங்களுக்கு அந்த ஏசியை குளுன்னு வைக்கலான்னு மனசில் ஆசை இருக்குது. நிறைவேற்றக்கூடிய காலம் வரட்டும். இங்கே பாருங்கள், பஞ்சவர்ணம்மாவை பாருங்கள், செம்மையாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு துணியெல்லாம் மாற்றினேன். நான் பாவாடை மாற்றி அலங்காரம் பண்ணி குட்டியம்மா, பூச்சியம்மா, செல்ல குட்டியம்மா எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்காங்க அம்மா. இந்த எல்லம்மாரி துலுக்கானத்தம்மாவுடைய தீபாராதனை இதை பார்க்குற அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும். தாயாருடைய அருள் கிடைக்கட்டும். உங்கள் குடும்பமெல்லாம் சுபிட்சமாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த தாயாரை இன்றைக்கி வரைக்கும் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம். மக்கள் நல்லா இருந்தால் தான் தாயார் ஆனந்தமாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் ஒரு குழந்தைக்கு, ஒரு பிள்ளைக்கு, ஒரு மகளுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் தாய் பதறி போயிடுவாங்க. அந்த நிமிஷம் எந்த எல்லையாக இருந்தாலும் இந்த எல்லம்மாரி துலுக்கானத்தம்மா எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. ஓம் சக்தி எல்லம்மாரி துலுக்கானத்தம்மா. யார் மனசில் அன்பு இருக்கோ, பாசம் இருக்குதோ, கருணை மனசு இருக்குதோ, வைராகியம் இல்லாத இருதயம் இருக்குதோ, அவங்க மனசில் இந்த எல்லம்மாரி துலுக்கானத்தம்மா கண்டிப்பாக குடியிருப்பாங்க. எல்லா தெய்வமும் ஒரே தெய்வந்தான். உலகாலப்பட்ட பரம சுக்கநாதர், கைலாசவாச, அண்ணாமலையார், பரமேஸ்வரன் எல்லாருமே ஒரே ஆள் தான். விக்னேஸ்வரன், முருகர், ஐயப்பா எல்லாமே இந்த எல்லம்மாரி துலுக்கானத்தம்மாக்குள்ள அடக்கம். எல்லம்மாரி துலுக்கானத்தம்மானாலே பார்வதி அவதாரம் தானே. அந்த பார்வதி அவதாரம்தான் பாலைவனமாக இருக்கிற எல்லா அகிலத்தையும் சோலைவனமாக ஆக்கக்கூடியவங்க பார்வதி அம்மா. அந்த எல்லம்மாரி துலுக்கானத்தம்மா அவதாரத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் எல்லையை காக்கக்கூடியவங்க அந்த உமையவள் தான். எல்லாரும் இந்த தீபார்த்தனை எடுத்து சுபிட்சமாக இருக்கணும்னு விடிஞ்சும் விடியாத இந்த அந்தி காலையில் இந்த தாயார்கிட்ட
உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நீங்களும் இந்த ஆராதனை எடுத்துக்கோங்க. ஓம் சக்தி எல்லை மாறிதுலுக்கானத்தம்மா.